முதல்ல ஒரு மண் தட்டோ இல்லை ஸ்டீல் தட்டோ எடுத்துக்கலாம். அதில் 2 கற்பூரத்தை இதே போல் கையிலேயே பொடி பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துக்கலாம். அதையும் இதே போல் கையிலேயே பொடி பண்ணி விட்டுடலாம். இதை 2ஐயும் பொடி பண்ணதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை எடுத்து அதையும் கைகளாலேயே க்ரஷ் பண்ணி அது கூடயே சேர்த்திடலாம். இது கூடயே நம்ம இன்னொரு பொருளையும் சேர்க்க போகிறோம். அதுதான் வேப்பெண்ணெய். வேப்ப எண்ணெயிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த தட்டில் இருக்கிற அந்த 3 பொருட்கள் மேலே படுற மாதிரி இதே போல் நம்ம ட்ராப் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு பெரிய பிரியாணி இலை எடுத்துக்கலாம். அதில் 2 துளி வேப்பெண்ணெயை விட்டு அந்த எண்ணெயாலேயே நம்ம அந்த இலை முழுவதுமாக நம்ம தடவி விட்டுக்கலாம். இலையில எண்ணெய் முழுக்க கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த இலையை சென்டரில் இதே போல் அந்த தட்டுக்கு நடுவில் வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த இலையை அப்படியே லைட்டாக பற்ற வச்சு விட்டுடலாம். அந்த கற்பூரத்து மேலேயும் சாம்பிராணி மேலேயும் இதே போல் பற்ற வச்சுக்கலாம். இதுலேருந்து வர அந்த புகை நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல நறுமணத்தை கொடுத்து பாசிட்டிவ் எனர்ஜியால் வீட்டை நிரப்பி எந்த ஒரு கொசுவும் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கும். இதே மெத்தடில் நம்ம வேப்பமர இலைகளை வச்சு நம்ம செய்யலாம். அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். தேங்க்யூ.